ஒளிமின் விளைவு என்றால் என்ன என்பதைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். ஒரு உலோகப் பரப்பின் மீது ஒளி படும்போது அங்கிருந்து எலக்ட்ரான்கள் வெளியேறுவதை இது குறிக்கிறது. ஐன்ஸ்டீன் ஒளியை துகள்களாக கருதினார். ஒவ்வொரு ஒளித்துகளும் ஃபோட்டான் என்று அழைக்கப்படுகிறது. இதன் ஆற்றல் அதன் அதிர்வெண்ணை பொறுத்தது. உலோகத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் குறைந்தபட்ச ஆற்றல் வெளியேற்று ஆற்றல் அல்லது ஒர்க் ஃபங்க்ஷன் எனப்படும். ஒளியின் அதிர்வெண் ஒரு குறிப்பிட்ட அளவை விட அதிகமாக இருந்தால் மட்டுமே எலக்ட்ரான்கள் வெளியேறும். அந்த குறைந்தபட்ச அதிர்வெண் பயன் தொடக்க அதிர்வெண் எனப்படும். ஐன்ஸ்டீனின் சமன்பாடு படி வரும் ஃபோட்டானின் ஆற்றல் இரண்டு காரியங்களுக்காக பயன்படுகிறது. ஒன்று எலக்ட்ரானை விடுவிக்க, மற்றொன்று அதற்கு இயக்க ஆற்றலை வழங்க. ஆற்றல் அழிவின்மை விதிப்படி உள்ளே வரும் ஆற்றல் எலக்ட்ரானின் பிணைப்பை உடைக்கவும், மீதமுள்ள ஆற்றல் அது வேகமா ஓடவும் பயன்படுகிறது. ஒளியின் செறிவை அல்லது பிரகாசத்தை அதிகப்படுத்தினால் அதிகப்படியான எலக்ட்ரான்கள் வெளியேறும். இதனால் மின்னோட்டம் அதிகரிக்கும், ஆனால் எலக்ட்ரானின் வேகம் மாறாது. ஒளியின் அதிர்வெண்ணை அதிகப்படுத்தினால் வெளியேறும் எலக்ட்ரான்களின் வேகம் அல்லது இயக்க ஆற்றல் அதிகரிக்கும். எலக்ட்ரான்களை தடுத்து நிறுத்த தேவைப்படும் எதிர் மின்னழுத்தம் நிறுத்த மின்னழுத்தம் எனப்படும். இது எலக்ட்ரானின் அதிகபட்ச இயக்க ஆற்றலுக்கு சமம். சுருக்கமாகச் சொன்னால், ஒளியின் செறிவு எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறது, அதிர்வெண் அவற்றின் ஆற்றலை தீர்மானிக்கிறது. இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி ஒளியின் அதிர்வெண் மற்றும் வெளியேற்று ஆற்றல் தெரிந்தால் எலக்ட்ரானின் வேகத்தை நாம் கணக்கிட முடியும். ஒளிமின் விளைவு நவீன இயற்பியலின் ஒரு முக்கிய கண்டுபிடிப்பு. இது சோலார் பேனல்கள் முதல் சென்சார்கள் வரை பல இடங்களில் பயன்படுகிறது. நன்றி.